ஜான்சன் ஐசிசி அணிக்காக துவக்க ஆட்டக்காரர்களாக ஜான்சன் சுரேஷ் அவர்கள் இருவரும் களத்தில் முதல் ஓவரை வீச எம்சிசி அணிக்காக நிதிஷ் அவர்கள் தயார் நிலையில் உள்ளார். இந்த போட்டியை எல்லாரும் எல்ஐ ஸ்போர்ட்ஸ்ல பார்க்கலாம், நேரில் பார்க்க முடியாதவங்க முதல் பந்து அருமையாக வீசினார். சிறப்பான முறையில் அடித்தார். சிறப்பான முறையில் இந்த பந்தை தடுக்க ஆடினார் ஜான்சன். இழந்திருந்தார். அருமையாக வீசிக் கொண்டிருக்கிறார். சிறப்பான முறையில் பந்து வீசி ஜான்சன் அவருடைய விக்கெட்டை வீழ்த்தியுள்ளார். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் அரவி. நிதிஷ் தனது அணிக்காக சிறப்பான முறையில் பந்து வீசிக் கொண்டிருக்கிறார். அருமையாக வீசிக் கொண்டிருக்கிறார் நிதிஷ். இரண்டா ஒரு ரன்கள் மட்டும். ஒரு ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 3 ரன்கள், 1 விக்கெட் இழப்பிற்கு. சிறப்பான முறையில் தனது அணிக்காக பந்து வீசிக் கொண்டிருக்கின்றார். தனது அணிக்கான இரண்டாம் no ball.
தனது அணிக்கான இரண்டாவது ஓவரை வீசியுள்ள வாட்சன் under Bishop no ball. Field under field over the front. சிறப்பான முறையில் வீசிக்கொண்டிருக்கிறார் ராட்சன் தனது அணிக்கான இரண்டாவது ஓவரை. அருமையாக வீசினார். தனது அணிக்கான இரண்டாவது விக்கெட்டை கைப்பற்றினார் ராட்சன். லைன் அம்பர்ஸ் அங்க 3 பேர் உட்காந்து என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க? தம்பி உங்களதா கொஞ்சம் தள்ளி வாங்கப்பா. காப்பி சுனில் எல்லாம் கொஞ்சம் தள்ளி தள்ளி உட்காருப்பா. ஸ்ட்ரைட்டு வாங்க, ஸ்ட்ரைட்டு தான் மெயின். வாங்க தனது அணிக்காக அடுத்து களங்கள் மணி நம்மள கொஞ்சம் நோக்கி உட்கார நம்மள நல்லா கொஞ்சம் வந்து ஸ்ட்ரைட்டு கேட்பாங்க. இன்னைக்கு ஒரு நாள் தான் கொஞ்சம் எல்லாருமே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. சிறப்பான முறையில் Bishop Nata சிறப்பாக தனது அணிக்காக சிறப்பாக பங்கு வீசிக் கொண்டிருக்கிறார். சிறப்பான முறையில் எடுத்தார் அரவிந்த் 6 ரன்கள். 2 ஓவர் முடிவில் 14 2 விக்கெட் இழப்பிற்கு ஐசிசி அணியினர்.
இன்னைக்கு டேல ஃபர்ஸ்ட் ஒரு ஹிட் அடிச்சு போய்க்கிருக்காங்க அரவிந்து. ஸோ இன்னைக்கு டே எப்படி போது பார்க்கலாம். அரவிந்து அடிச்சாலே பிரம்மாண்டமாக தான் இருக்கும். அகேன்ஸ்ட் கூட அடிப்பாங்க. சிறப்பான முறையில் பேசினார். சரண் தனது அணிக்காக மூன்றாவது ஒரு வீசினார். சிறப்பான முறையில் வீசிக்கொண்டிருக்கிறார். சூப்பர் கேட்ச். சரத் தனது அணிக்காக மூன்றாவது ஓவரையும் அவருக்கான முதல் ஓவரையும் வீசி அற்புதமான விக்கெட்டை ஒன்று கைப்பற்றிக் கொண்டிருக்கிறார். கண்ணா கண்ணா அடுத்த மட்டையாளர் ஹெர்பி கண்ணா. ஹெர்பி கண்ணா தாவித் சிறப்பான கேட்ச் கொடுத்தார். ஜாவித் ஹெர்பி கண்ணா அடுத்த மட்டையாளர். சிறப்பாக தடுத்தாடினார். இரண்டா வாய்ப்பா இல்லை. 2 ரன்கள். ஹெர்பி கண்ணா தனது சந்தித்த முதல் பந்திலேயே 2 ரன்கள். வைட் அகலப்பந்து. சிறப்பான முறையில் பந்து வீசிக் கொண்டிருக்கிறார். சரத் ஒன்றா இரண்டா ரன் அவுட் ஆக வாய்ப்பா இல்லை. நான்கு ரன்கள். சிறப்பான முறையை அளித்தார் ஹெர்பி கண்ணா.
3 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 25, 3 விக்கெட் இழப்பிற்கு. தனது அணிக்காக 4வது ஓவரை வீச வந்திருக்கிறார் நிதிஷ். இங்கே வருகை தந்து கொண்டிருக்கும் எங்கள் இளைஞர்களின் எழுச்சி நாயகன், இளைஞர்களை ஊக்குவிக்கும் எங்கள் அருமை நண்பன் பாண்டியா அவர்களை வருக என வரவேற்கிறோம். ஒரு ரன்கள் சிறப்பாக முனையில் வீசிக்கொண்டிருக்கிறார் நிதிஷ். அவுட். ஹேர்பி கண்ணா சிறப்பான முறையில் நிதிஷ் பந்து வீசி ஹேர்பி கண்ணா கீப்பரிடம் கேட்ச் கொடுத்து அவுட் ஆகி வெளியே செல்கிறார். Batsman name? Udaya. Uday. சிறப்பான முறையில் தடுத்தாடி தனது அணிக்காக ஒரு ரன்களை சேர்த்துள்ளார் உதய். சிறப்பான முறையில் பந்து வீசிக் கொண்டிருக்கிறார் தனது அணிக்காக நிதிஷ். ஒன்றா இரண்டா ஒரு ரன்கள் சிறப்பான முறையில் தடுத்தாடினார். நேற்று 9 எல்லாமே 4 கேம் ப்ரோ 1 ஓவர் ப்ரோ
சிறப்பான முறையில் தொடுத்தாடினார் உதய். 4 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 29, 4 விக்கெட் இழப்பிற்கு ஐசிசி அணியினர். ட்ரிங்க்ஸ் பிரேக். ஷோலிங்கநல்லூர் எல்லாம் ஹோலா ஹோலா, காசாக ढोला பேச்சு ஹோலா ஹோலா. ஹோலா ஹோலா, புது சென்னை சிட்டி இது ஹோலா ஹோலா, லைஃப் ஸ்டைலும் மாறி போச்சு ஹோலா ஹோலா. ஷோலிங்கநல்லூர் எல்லாம் ஹோலா ஹோலா, காசாக ढोला பேச்சு ஹோலா ஹோலா. கண்ணு கொஞ்சம் பாஸ்டா உள்ள ஹெர்பில் கண்ணா. யாரு எத்தனை வந்துடும் சொல்லு. சிறப்பான முறையில் அடித்தால் 6 ரன்கள். அரவிந்தோட ஸ்பெஷல் என்னன்னா எந்த சைடு இருந்தாலும் அடிப்பாரு. ஆனா இப்ப அடிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா அவரோட மறு உருவம் உதயா. சிறப்பான முறையில் வீசிக்கொண்டிருக்கிறார் ராக்சன். சூப்பர், அருமையாக வீசிக் கொண்டிருக்கிறார் தனது அணிக்காக ராக்சன். முதல் பந்திலேயே 6 அடித்து அடுத்து 2 பந்துகளும் டாட். தனது அணிக்காக சிறப்பான முறையில் பந்து வீசிக் கொண்டிருக்கிறார் ராக்சன். ராக்சன் பந்து வீச அதை எதிர்கொள்ள அரவிந்த். முதல் பந்திலேயே நான் 6 கொடுத்தாலும் அடுத்த பால் சூப்பரா போட்டு காட்டுன்ற மாதிரி போட்டு காமிச்சிட்டு இருக்காரு ராக்சன். சிறந்த முறையில் தொடுத்து ஆடினார் அரவிந்த். 5 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 37, 4 விக்கெட் இழப்பிற்கு ஐசிசி அணியினர்.
யோகி தனது அணிக்காக 6வது ஓவரை வீச வந்திருக்கிறார். யோகி சிறப்பான முறையில் பதிவு செய்தார். யோகி ஓரிரங்கள் சிறப்பான முறையில் பதிவு செய்திருக்கிறார். எம்சிசி அணிக்காக தனது 6வது ஓவரை வீச வந்திருக்கும் யோகி இது சிறப்பான முறையில் வீசிக் கொண்டிருக்கிறார். யோகி இது தனது அணிக்காக 6வது ஓவரை சிறப்பாக வீசிக் கொண்டிருக்கிறார். யோகி சிறந்த முறையில் வீசினார். இந்த ஓவர் பார்த்தீங்கன்னா 2 ரன் யோகி சூப்பரா போட்டிருக்காரு. இந்த ஓவர் 6 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 39. 4 விக்கெட் இழப்பிற்கு ஐசிசி அணியினர். போன ஓவர் சூப்பரா போட்டாருங்க. ஃபயர் பால்ல சூப்பரா போட்டிருக்காரு. 2 ரன்னுக்கு யோகி. தனது அணிக்காக 7வது ஓவரை வீச வந்திருக்கிறார் சரத். அவுட்டர் வாய்ப்பா இல்லை, ஓரிரன்கள். Umpire, no ball, free. No umpire, 6 or 4 umpire, 6. No ball என்ற முறையில் 6 ரன்களை அடித்துள்ளார் அரவிந்த். நான் சொல்லியிருந்தேன்ல, அரவிந்த் வந்து அகைன் சும்மா அடிப்பார், அவரோட ஸ்பெஷலே அதான். ஸ்டைலிஷ் கேம். Freed ball.
அம்பேர் டிஷன் நாட் அவுட். ஃப்ரீட் பாலுங்க. கேட்ச் பிடிச்சாரு, நல்லா தான் பிடிச்சாரு நிதிஷ். ஸோ ஃப்ரீ டைமும் அவுட்டுங்க. ரன் அவுட்டும் மிஸ் ஆயிடுச்சு அவங்களுக்கு. ஹலோ சிறப்பான கண்ணோட்ட வாய்ப்பா இல்லை. சரி நான் வந்துட்டு ஒரு 10 மணிக்கு கால் பண்ணுறேன். ஏபியா கேட்ச வாய்ப்பா இல்லை, ஒரு ரன்கள். நெக்ஸ்ட் மேட்ச் ஆர்பிசிசி அரவிந்த் பிரதர்ஸ். ஸோ இந்த ஆஃப் முடிஞ்ச உடனே டாஸ் போட வந்துடுங்க. சிறப்பான முறையில் தடுத்தார்கள். ஏழு ஓவர் முடியும் அணியின் எண்ணிக்கை 4 விக்கெட் இழப்பிற்கு. ஐம்பத்தி 4 விக்கெட். கடைசி ஓவர் வீசி வந்திருக்கிறார் யோகி. சிறப்பாக அடித்தார். 6 ரன்கள். அரவிந்தோட ஸ்பெஷலே அதான், எப்ப அடிப்பாருன்னே தெரியாது. அவர் பேட்ல கரெக்டா பட்டா 6 ரன் தான். அகேன்ஸ்ட் வின்ல கூட அவர் அடிப்பார். நான் 6 கொடுத்தாலும் அடுத்த பால விக்கெட் எடுப்பேன்னு எடுத்திருக்காரு யோகி. சூப்பரா போல் பண்ணியிருக்காங்க. அடுத்த பால கம்பேக் வந்து அரவிந்தோட விக்கெட்டை தூக்கி இருக்காரு. மனோஜ் next batsman Manoj. Stylish Manoj அவர்தான் வந்திருக்காரு. அவரோட ஸ்டோக்கும் சரி எல்லாமே ஸ்டைலா இருக்கும். அவர் அந்த கேப் அட்ஜஸ்ட் பண்றது எல்லாமே.
யோகி. அதை எதிர்கொள்கிறார் ஸ்டைலிஷ் மனோஜ். சிறப்பாக அடித்தார். 1-2 சூப்பரா போட்டு இருக்காங்க முதல் பால 6 ரன் கொடுத்தாங்க. நான் கம்பேக் பண்ணுவேன்ட்டு அந்த மாதிரி சூப்பரா போட்டுட்டு இருக்காங்க. அன்னைக்காக கடைசி ஓவரை வந்து ஃபர்ஸ்ட் பாலே நான் 6 கொடுத்தாலும் திருப்பி நான் கம்பேக் பண்ணுவேன்ற மாதிரி சூப்பரா போட்டுட்டு இருக்காங்க. கரெக்ட் பால். லாஸ்ட் பால் அம்பர். கடைசி பந்து சூப்பரா போட்டிருக்காருங்க. ஃபர்ஸ்ட் பால் 6 கொடுத்து அடுத்த பால் விக்கெட் எடுத்து பேக் டு பேக் கம்பேக் கொடுத்துட்டே இருக்காருங்க. கடைசி பந்து 1-2 பார்ப்போம். வாய்ப்பா சிறந்த முறையில் ஃபீல்டிங் செய்தார் அம்பர் டிஷன். Not out. Last one. அறுபத்தி 63 ரன்கள் ஐசிசி அணியினர் தனது அணிக்காக அடித்துள்ளனர். எம்சிசி அணியினர் 64 ரன்கள் அடித்தால் வெற்றி. ஆதிசிசியும் ஏடி பிரதர்ஸும் கொஞ்சம் வந்துட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். டாஸ் போடணும். ஸோ ஏன்னா டைமர் உங்களுக்கு தான் ஒரு இஷ்யூ பார்த்துக்குங்க. நேற்றே மேட்ச் பார்த்துருப்பீங்க. நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணாதான் டோர்னமெண்ட் சூப்பராக போகும். ஐசிசி அணியினர் 63 ரன்களை அடித்துள்ளனர். 64 ரன்கள் அடித்தால் வெற்றி என்ற இலக்குடன் எம்சிசி அணியினர் தயாரான நிலையில் உள்ளனர். ஹோலா ஹோலா ஷோலிங்க நல்லூர் எல்லாம் ஹோலா ஹோலா காசாக ढोला பேச்சு ஹோலா 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 புது சென்னை சிட்டி இது ஹோலா ஹோலா லைஃப் ஸ்டைலும் மாறி போச்சு ஹோலா ஹோலா ஷோலிங்க நல்லூர் எல்லாம்
சோலி முடிஞ்சது அவள்தான். சொல்லுங்க. ஜான்சன் பரபரப்பா இருக்காரு. அண்ணா அதே மாதிரி 12th மேன் கொஞ்சம் வந்துட சொல்லுங்கண்ணா. ஹலோ ஐசிசி 12th மேன். ஆர்பிசிசி அரவிந்த் பிரதர்ஸ், ஏபி பிரதர்ஸ். டாஸ் போடணும், கொஞ்சம் கேப்டன் வந்து கொஞ்சம் ரிப்போர்ட் பண்ணுங்க. வாங்க. நடராஜன் இவ்வளோ காலையில் இங்கே வந்து உங்களுக்கோசம் சப்போர்ட் பண்ணிருக்காரு, அவர் ரொம்ப நன்றி. தினேஷ் எங்களுக்கு இந்த டிஜே சப்போர்ட் எல்லாமே பண்றதுல பார்த்தீங்கன்னா தினேஷ் மச்சான் வந்து நீங்க பண்ணுங்க, நான் என்ன சப்போர்ட் பண்ணதான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாப்புல. அதே மாதிரி அவர் இருந்தாலும் இல்லைனாலும் அவரோட வாக்கு சுத்தமா இருக்கும். அதே மாதிரி பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ அவர் இன்னைக்கு கொஞ்சம் குஷியா இருக்காரு. என்னன்னா அது அவரோட ஸ்பெஷல் நேற்று டே. ஸோ அதனால ஹாப்பியா இருக்காரு. ஆதிசிசி ஏபி பிரதர்ஸ் மனோஜ் தனது அணிக்கான முதல் ஓவரை வீசியிருந்திருக்கிறார். கேட்சை நழுவவிட்டார். முதல் பால் சூப்பரா போட்டாருங்க மனோஜ். ஆனா கேட்ச் தான் பிடிக்க கீப்பர் தவறிட்டாரு. மனோஜ் ரொம்ப அப்செட்ல இருக்காரு. ஸோ அடுத்த பால் கண்டா கொடுப்பாரா இல்ல பேட்ஸ்மேன் கண்டா கொடுக்கிறாரான்னு பார்க்கலாம். அடுத்த பால் ஒயிட் போட்டிருக்காருங்க மனோஜ். அப்பா எதிர்பார்த்தனே இருந்தேன். சூப்பரா போட்டிருக்காருங்க மனோஜ். இப்போ என்ன ரிலீவ் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கமெண்ட்ரி பாக்ஸ் முத்து அவர் இருப்பாரு. இதுக்கப்புறம் கமெண்ட்ரி எல்லாமே சூப்பரா போயிருங்க. அவர் நிறைய விஷயம் பேசிட்டே இருப்பாரு. அது எல்லாமே கொஞ்சம் கேளுங்க. சூப்பர் ஷாட். 1 2 4 ரன்கள் சிறப்பான முறையில் தடுத்தாடினார் டேவிட். மனோஜோட போலிங்கை பார்க்க நிறைய ஃபேன்ஸ் கிளப் இருக்கு. அதே மாதிரி டேவிட் ராக்சன் இவங்க 2 பேரோட பேட்டிங்கை பார்க்கறதுக்குமே நிறைய பேர் ஆவணம் எதிர்பார்க்கிறாங்க.
சிறப்பா போட்டாருங்க, சூப்பரா கம்பேக் கொடுத்தாருங்க. ஆதிசிசி வந்தாங்க, ஏபி பிரதர்ஸ் இன்னும் எதுவுமே வரல பாருங்க, கொஞ்சம் லாஸ்ட் காலுங்க இது. சூப்பரா அடிச்சாருங்க, 4 ரன்கள் சூப்பரா தடுத்தாருங்க. ஒரு ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 10. 2 4ங்க, சூப்பரா அடிச்சாருங்க. ஒன்னு ரைட்ல அடிச்சாரு, ஒன்னு லெஃப்ட்ல. ஃபர்ஸ்ட் பால் ராக்சனோட கேட்ச் வந்து ஒரு பால் இருக்கா? ஓகே ஓகே, சாரிங்க. மணி ஓவரா, மணி ஓவரா? கவுண்ட் பண்ணி மணி கரெக்டா? ஓகே. ஆதிசிசி சாமி வந்து இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இப்ப அவரே போறாரு. ஏபி பிரதர்ஸ் எங்கன்னு தெரியல, வராங்களா இல்லையா? மணி கால் பண்ணாங்களா? மணி அவங்களுக்கு கால் பண்ண. ஏன்னா அந்த டீம் வந்தாங்கன்னா அதுக்கு அடுத்தது எந்த டீம் வரலையோ அவங்களுக்கு டைமர் தான் ஸ்டார்ட் பண்ணணும். சூப்பரா அடிச்சாருங்க ராக்சன், ஆஹாருங்க, அவரோட ஸ்டைலிஷ் ஷாட்டுங்க ராக்சன். அவ்வளோங்க, முத்து வந்துட்டாரு கமெண்ட்ரி பாக்ஸ் முத்து. ஸோ இதுக்கப்புறம் அவர் தாங்க. கமெண்ட்ரி பாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஐ ஸ்போர்ட்ஸை ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. ஓகே, hello. So good morning to all and welcome to KCC tournament 13th year, day number 2, match number 1. This is classic from Raksan. Raksan is classic, ரெண்டு பிரிக்க முடியாது. ஸ்டைலிஷான பிளேயர் டீம் எம்சிசிக்காக மனோ அண்ட் டேவிட், சாரி டேவிட் அண்ட் ராக்சன். Nicely bowled. சூப்பரா போட்டிருக்காருங்க. ஹலோ, ஏபி பிரதர்ஸ் கொஞ்சம் வந்தீங்கன்னா பாஸ்போர்ட். ஓகே ஓகே. ஹலோ ஹலோ. End of 2 overs, the team score is 18 loss. எதுவும் கிடையாது. ஸோ நல்ல ஸ்டார்ட் தான் பண்ணியிருக்காங்க. 18 no loss. டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64 18 ரன் இருக்காங்க. ஒரு ஓவருக்கு 8 per over require run rates, but பவர் பிளே நல்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க டீம் எம்சிசி. ஸோ no loss. ரெண்டு முக்கியமான பிளேயர்ஸ் உள்ளதா இருக்காங்க டீம் எம்சிசிக்காக. ஸ்டார்ட் இன்னிங்ஸ் வித் குட் நம்பர்ஸ். And over number 3 64 ரன். இந்த கிரவுண்டை பொறுத்தவரையிலும் ஒரு நல்ல ஸ்கோர். ஆனால் காலையில் விண்டு வந்து ரைட் ஹேண்டர்ஸ்க்கு லெக் சைடில் சப்போர்ட் ஆச்சு அப்படின்னா 64ன்றது பவுலர்ஸ்க்கான டஃப் ஜாப் அப்படின்னு சொல்லலாம்.
64 ரன்னுக்கு போலிங் போகிறது கொஞ்சம் காலில் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நல்ல ஸ்கோர். நேற்று 2 மேட்ச் வந்து டிஃபெண்ட் பண்ணியிருந்தாங்க இந்த ஸ்கோரை டார்கெட் பண்ணிட்டு. அந்த செமிஃபைனலும் அப்படி தான் இருந்தது. ஓவர் நம்பர் 3 கௌதம். ஓவர் நம்பர் 3 பொங்கல் கார்த்திக். கொஞ்சம் வேகமாக வாங்களேன். மேட்சை ஸ்டாப் பண்ணிட்டு கவுண்டர் ஆன்ல தான் இருக்கும். மேட்சை ஸ்டாப் பண்ண சொல்றாங்க. 12th மேன் சப்போர்ட் பண்ணுங்க. The shot, the super pickup shot. The David, the danger fellow. It's a real danger fellow. So team MCCக்கு தேவையான ரன்ஸ் வந்து கரெக்டான ஃப்ளோல வந்துட்டு இருக்கு. And first ball dot ball அப்படினா second ball super pickup shot டேவிட் ஷட்கிர் இருந்து. ஃபைனல் கால் ஏபி பிரதர்ஸ்க்கு. என்ன அப்படின்னா இந்த ஓவர் முடியறதுக்குள்ள இங்க கேப்டன் வரல அப்படின்னா உங்களுக்கு வந்து பவர் பிளேல 2 ஓவர் வந்து ஒரே ஒரு ஃபீல்டர் மட்டும் தான் வெளில இருப்பாங்க. அடுத்த ஓவரும் வரல அப்படின்னா 2 ஃபீல்டர் மொத்தமாவே உள்ள இருந்து தான் நீங்க ஃபீல்டிங் பண்ணோம். ஆப்போசிஷன் டீம் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆதிசிசி. கேப்டன்ஸ் நீங்க தாராளமா கிளைம் பண்ணலாம். ஆதிசிசி ஆல்ரெடி வந்தாச்சு. அடுத்தடுத்த ஷெடியூல்ஸ் வந்து டைம்ல பண்ணணும். ஓவர்ஸ் எங்கே தான் விளையாடணும். 8 ஓவர் மேட்ச் பண்ணணும். நீங்க விளையாடணும்னு விருப்பப்படுறது வந்து நீங்க சப்போர்ட் பண்ண மட்டும் தான் முடியும். புஷ் பண்ணி வாங்கன்னு நம்ம பண்றது வந்து நல்லா இருக்காது. ஓகே, பேக் டு தி கேம். இட்ஸ் நைஸ்லி பவுல்ட். இட்ஸ் நல்ல ஒரு பால். அண்ட் டீம் ஐசிசி லுக்கிங் ஃபார் ஒன் ஃபியூ விக்கெட்ஸ். ஏன்னா ஏர்லியா விக்கெட் எடுக்கல, அதனால கேம் உள்ள பேட்டர்ஸ் தான் அதிகமாக டாமினேட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 3 overs. Gone up, it's a big chance and put out. It's a hard catch. ஏன்னா பேக்வர்ட்ல ஓடி வந்திருக்கிறாங்க. எடுத்திருந்தா ஒரு நல்ல கேட்சா இருந்திருக்கும். அண்ட் ஒரு பிரேக் த்ரூ அதை மிஸ் பண்றாங்க டீம் ஐசிசி. End of 3, team score 29, no loss. Just 36 away. 5 ஓவருக்கு 36 அப்படின்றது ஒரு நல்ல ஸ்கோர். நேற்று டேல இந்தியா வெர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா. இந்தியாவுக்கு எல்லாருக்குமே வந்து இளநீர் பாயாசம் குடிச்சுமே நல்லா ஜில்லுன்னு இருந்திருக்கும். டிவி உடைக்க போயிட்டு கிட்ட போயிட்டு கையை எடுத்துட்டு அப்படியே பொறுமையாக பின்னாடி எடுத்துட்டு வந்துட்டோம். இந்த மாதிரி வந்து ஒரு டீமால ஜெயிக்க முடியும்னா அது இந்தியாவில் மட்டும் தான் முடியும். இந்த மாதிரி ஒரு மேட்சை விட முடியுமா அப்படின்னா அது சவுத் ஆப்பிரிக்காவில் மட்டும் தான் முடியும். நான் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அதான் பேசிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் கூட. கட்டாயமா அவங்க ஏதாவது செய்வாங்க, நமக்காக காத்துருங்க கடைசி வரலாம் அப்படின்னும். நமக்காகவே செஞ்சாங்க, கப்பை கொடுத்துட்டாங்க. பட் இருந்தாலும் ஒரு கஷ்டம் இருக்கு மனசுக்குள்ள ஒரு ஓரத்தில். அவங்களும் நம்ம டீம் மாதிரி தான் சவுத் ஆப்பிரிக்கன்ஸ்.
ஏபிடி நம்மாளு, ரூப்ளிப்சி நம்மாளு. ஓகே, ஓவர் நம்பர் 4. And day 2 ஓட செகண்ட் மேட்ச்க்கான டாஸ் டீம் ஆதிசிசி vs அரவிந்த் பிரதர்ஸ். இந்த போட்டி டாஸ் போட்டு துவங்கி வைக்க எஸ்கேஜி தினேஷ்குமார் அவர்களை நேரத்தில் வருக வருக என வரவேற்கிறோம். நைஸ்லி போல். ஸோ கேம் இன்னும் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. 30 பாலுக்கு 36. நேற்று டேலே ஒரு கிரேட் எக்ஸாம்பிள் செட் பண்ணியிருந்தாங்க டீம் இந்தியா. அன்ஃபர்கட்டபிள் விக்டரி. அதனால 30 பாலுக்கு 36 ஒரு ஃபைட் எதிர்பார்க்கலாம். ஒரு அட்டாக்கிங் பொசிஷன்ல இருக்காங்க, அட்டாக்கிங் மூட்ல தான் இருக்காங்க பேட்டர்ஸ். பட் மணி ஒரு எக்ஸ்ட்ரானரி ஆல்ரவுண்டர் டீம் ஐசிசிக்கு. பெஸ்ட் இன் பிளேஸ். கீப்பர் அண்ட் இன்னொரு ஃபீல்டையும் பீட் பண்ணி போயிருக்கு பால். குவிக் சிங்கிள்ஸ் அரவிந்த் பிகைண்ட் ஸ்டெம்ப்ல நல்லாவே ஒர்க் பண்ணுவாங்க. பட் இந்த பால் எடுக்கிறதுக்கு சான்சஸ் கிடைக்கல. நைச்சி பவுல் அண்ட் ரன்ஸும் கிடைக்குது டீமுக்கு எம்சிசிக்கு. It's a big runs for team MCC and ICC க்கு வந்து இந்த ரன்ஸ் வந்து ரொம்ப வேல்யூபிளான ரன்ஸ். அண்ட் வைட்ல 5 ரன் கிடைச்சிருக்கு. This is sad thing. The 4 overs. The 4 overs. 36, no loss. So நல்ல ஸ்டார்ட், ஓப்பனிங் ஸ்டார்ட் கொடுத்துருக்கிறது டேவிட் அண்ட் ராக்சன். ரெண்டு பேருமே தரமான ரைட் ஹேண்டர்ஸ் அண்ட் மெனி பிளேயர்ஸ்க்கு வந்து ஃபேவரட்டான பிளேயர்ஸ். டேவிட் அண்ட் ராக்சன் ரெண்டு கிளாசியான பிளேயர்ஸ் உள்ள ஒரு கிளாசிக்கான இன்னிங்ஸ் விளையாடிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 4 overs 36, no loss. 36க்கு எந்த ஒரு விக்கெட்டும் இல்லை. நல்ல ஸ்டார்ட் இது ஓவரால். அண்ட் இன்னும் ரிமைனிங் ரன்ஸ் 28 இருக்கு. The 4 overs 28. எக்ஸ்ட்ரா ஒரு 4 ரன் கையில் வச்சிருக்காங்க. ஹோலா ஹோலா புது சென்னை சிட்டி இது ஹோலா ஹோலா லைஃப் ஸ்டைலும் மாறி போச்சு ஹோலா ஹோலா ஷோலிங்க நல்லூர் எல்லாம் ஹோலா ஹோலா
कासा का ढोला पेची होला 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 पुदु चेन्नई सिटी दी होला होला लाइफ स्टाइल मारी पोची होला होला 4 overs, so 28. The nicely bowled. ஒரு யங்ஸ்டர் உள்ள கொண்டு வராங்க அட்டாக் பண்றதுக்காக. 4 overs 28 அப்படின்றது ஒரு ஈஸி ஜாப் பேட்டர்ஸ்க்கு. பட் பவுலர்ஸ் ஏதாவது புதுசா ஏதாவது செஞ்சாங்க அப்படின்னா அந்த கேம்குள்ள ஃபைட் பேக் பண்ணி வரலாம். It's a good connection. A nice work from the fielder. It's a நல்ல ஒரு throw, ஷார்ப்பான ஒரு throw. I think பாலா நினைக்கிறேன் அவரு. இன்னொரு நல்ல பால் அண்ட் ரன் அவுட்கான சான்ஸ் டைரக்டட் அப்படின்னா விக்கெட் ஆக இருந்திருக்கும். நேத்து அக்ஷர் படேல் ரன் அவுட் ஆன மாதிரி இந்த ஒரு ரன் அவுட் கிடைச்சிருக்கும். Dot ball. It's a Yorker. It's a very good delivery and a comeback over the team ICC க்கு நிறைய டாட் பால் கிடைக்குது. பிரஷர் போட்டுட்டு இருக்கிறது ஒரு யங் பவுலர் அகைன்ஸ்ட் ராக்சன். A few dot balls are extra energy and confidence கொடுத்திருக்கு team ICC க்கு. Again it's a good delivery. Just 3 from 8 is a comeback over for team ICC. இன்னும் கேம் அடுத்த ஓவருக்கு கொண்டு போறாங்க. இந்த ஹோப்பை விடாம ரெண்டு டீமும் கேம் விளையாடிட்டு இருக்காங்க. எண்ட் ஆஃப் 5 39 நோ லாஸ். அண்ட் இதுக்கப்புறம் 3 ஓவருக்கு எவ்வளவு ரன் விளையாடணும் அப்படின்னு செக் பண்ணும்போது 25 ரன்ஸ் விளையாடணும் 18 பால்ஸ்ல. 3 ஓவருக்கு 25 ரன். நேற்று 18 பாலுக்கு 22. அப்பதான் வந்தாரு இந்தியாவின் நாயகன் பும்ரா. உண்மையாவே வந்து ஒரு மனுஷனே கிடையாது. he is from another planet. just 2 runs தரமான ஒரு ஓவர். அதுக்கப்புறம் ஹர்தீப் சிங் okay next over பிக்கப் பண்ணிருக்காங்க. டிஸ்டன்ஸ் கிளியர் ஆயிருக்கு அப்படின்னா எஸ் இட்ஸ் a racket. ராக்சன் கிட்ட இருந்து ஒரு ராக்கெட். முதல் ஓவர் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஓவர் 10 ரன்ஸ் விளையாடி இருந்தாங்க அகைன்ஸ்ட் மனோவ். உள்ள வந்த ஃபாஸ்ட் பவுலரை சூப்பர் வெல்கம் கொடுத்துருக்காங்க. ஒரு பவுன்சர் டெலிவரி அப்படியே ஒரு புல் ஷாட் ஸ்கொயர் லெக்ல. மேக்ஸிமம் ரன்ஸ் ராக்சனோட பேட்ல இருந்து. அந்த எம்சிசி காட் பிக் ரன்ஸ் 45. just 19 runs away from 17 balls. Yorker is better and இது விக்கெட் போல தெரிகிறது. ராக்சனோட விக்கெட் and breakthrough for team ICC. ஒரு பெரிய ஷாட். அதுக்கு அடுத்த உடனே வந்து ஒரு யார்கர் டெலிவரி. போன பால் ஒரு பவுன்சர், இந்த பால் ஒரு யார்கர்.
So change of length workout ஆயிருக்கு and team got a first wicket and big wicket in the ஒரு crucial situation சொல்ல முடியாது பேட்டிங் சைடுக்கு. பட் பவுலிங் சைடு இன்னும் விடாம வந்து ஃபைட் பண்றத வந்து பார்க்குறோம். பட் பேட்டிங் சைடு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்காங்க. அடுத்த பேட்டர் கார்த்திக். So good innings comes to an end from Raksan. சேசிங்ல நல்ல கேம் விளையாடி இருக்காங்க. ப்ரீவியஸ் இயர்ஸ்ல இங்க எம்சிசி நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. Swing and miss. So game இன்னும் ஸ்டில் அலைவ் தான் சொல்லணும். ஸோ இன்னும் ரன்ஸ் இருக்கு, இன்னும் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு பேட்டர்ஸ்க்கு அண்ட் பவுலர்ஸ்க்கு. ஸோ பிக்அப் ஷாட், இட்ஸ் ஹியூஜ் மான்ஸ்டர் ஹிட், தி மான்ஸ்டர் ஹிட் இன் தி மார்னிங். எக்கச்சக்கமான பவர் அந்த ஷாட்ல அண்ட் பியூர் டைமிங், விண்ட் சப்போர்ட் இருக்கு. இது எல்லாமே ஒன்று சேர்ந்தது அப்படின்னா அதுக்கு பேர் பேங்க்னு சொல்லுவாங்க. பேங்க். கார்த்திக் போன பால் வந்து ஒரு குயிக் டெலிவரி, பட் வெரி நெக்ஸ்ட் பால் பிக்அப் பண்றாங்க. நைட்லி பால் ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர். 13 பாலுக்கு இன்னும் 13 ரன். நேற்று மேட்ச்ல இருந்து வெளியிலே வர முடியல. ரன் பால் கேம்னாலுமே இன்னும் இருக்கு நம்பி கடைசியில் கப்பு கையில் கிடைச்சிருச்சு. 13க்கு 13. And the racket throw, umpire oda signal, not out signal. கொஞ்சம் டிலே, ஒரு சின்ன டிலே கீப்பர் கிட்ட இருந்து ஒரு ராக்கெட் த்ரோ கலெக்ட் பண்ணி எடுத்திருந்தாங்க. ரன் அவுட் ஆயிருந்தது அப்படின்னா ஒரு நல்ல ஃப்ளோவா இருந்திருக்கும். And team got 2 important runs. End of 6 team scored 53, loss of 1. 12க்கு 11. 12 பால்ல 11 ரன் விளையாடணும். டீம் எம்சிசி மனோ கிரிக்கெட் கிளப். So 11 ball, 11 runs. So Yorker, nicely bowled. So இன்னும் கூட கேம் இருக்குன்னா கட்டாயமா சொல்லலாம். நிறைய ஒரு த்ரில்லர், க்ளோஸ் என்கவுண்டர்ஸ், டெஸ்ட் அதெல்லாம் வந்து இந்த கிரவுண்டில் நடைபெற்றிருக்கு ப்ரீவியஸ் டோர்னமெண்ட்ஸில். நைட்லி பவுல் அண்ட் ரன்ஸ். மணி சிறு கொடுத்து பவுலிங் போட்டுட்டு இருக்காரு, ஒரு நல்ல எஃபோர்ட் போட்டுட்டு இருக்காங்க. அதே சமயம் பேட்டர்ஸ் இது ஒரு வெல் செட் ஆயிருக்காங்க. ப்ரெஷர்ஸ் ஃபீல் பண்ணல பேட்டர்ஸ். ஏன்னா குட் கோயிங், அவங்களோட வழியில தான் கேம் போயிட்டு இருக்கு. சீக்கிக்கான ட்ரைக். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல, ப்ரெஷர் சிச்சுவேஷன்ல இந்த மாதிரி ஷாட் வந்து கனெக்ட் ஆகலாம் அப்படின்னாலுமே ஒரு சிங்கிள் கிடைச்சிருது. ஸோ டீமுக்கு பெரிய ப்ரெஷர்ல ஒரு பாலுக்கு ஒரு ரன், அவ்வளோதான் வந்து இப்போதைக்கு பேட்டருக்கான டார்கெட். பட் பவுலர்ஸ்க்கு அப்படி கிடையாது. ஒவ்வொரு பாலும் பார்த்து போடணும், பவுண்டரிஸ் இல்லாமல் போடணும். டாட் பால் அண்ட் விக்கெட்ஸ் ஃபோக்கஸ் தான் அதிகமாக இருக்கும் பவுலர் சைடுக்கு. 8 பாலுக்கு 8 ரன்.
இன்னொரு கனெக்ஷன். இதுவரையிலும் ஒரு ரன் ஓடி இருக்காங்க. ரெண்டாவது ரனுக்கான ஒரு ட்ரை கம்ஃபர்டபுளா ஓடி இருக்காங்க. இது கப்பல் ஆஃப் ரன்ஸ். இது ஃபீல்டர்ஸ் ரொம்ப வைடா இருந்தாங்க டீப்ல கண்ட்ரி ரீஜன்ல. ஒன் ஷாட்டா? ஓகே, ஒரே ஒரு ரன் தான். Shot and double convert பண்றாங்க. It's a couple of runs for team MCC and end of 7, 59 loss of 1 and இன்னும் 6 பாலுக்கு 5 ரன் விளையாடணும். டீம் AB brothers and ஆதிரவன் டீம்மேட்ஸ் ரெடியா இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். and ஓவர் நம்பர்ஸ் 8. 6 பாலுக்கு 5 ரன் அப்படின்றது இப்ப 5 பாலுக்கு 5 ரன். கேம்ல உசுறு இருக்கா அப்படின்னா அது பவுலர் கையில பேட்டர் கையில தான் இருக்கு. யாருக்கு உசுறு போகுது யாருக்கு உசுறு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு 5 பால தெரிஞ்சிடும். பிகாஸ் இட்ஸ் a do or die. லீக் போல கிடையாது. ஒரு மேட்ச் விட்டா அவ்வளவுதான், ரெஸ்ட் தான். என்டையர் டேக்கே ரெஸ்ட். 5 ball 5 runs. Yorker better length. நல்ல ஒரு பேக்கப் கர்ணா கிட்ட இருந்து. பேட்ல அண்டர் ஏஜ் பட்ட மாதிரி தெரியுது. and race to the boundary and team MCC இந்த கேமை வின் பண்றாங்க. little bit unluck. டீம் ICC ஃபைட் பண்ணாங்க கடைசி ஓவர்ல. ஆனா ஒரு சின்ன லக் MCC சைடுல இருந்திருக்கு. and final runs 4 மூலமா வந்திருக்கு. and team MCC இந்த கேமை வின் பண்றாங்க. all the very best boys and hard luck to the team ICC. and இந்த மேட்ச்க்கான மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டை எங்கள் அன்பு அண்ணன் அடையாறு கணேசன் அவர்கள் வழங்க இந்த மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டை பெற்றுக் கொள்வார்கள். இந்த மேட்சோட மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு யாருக்கு அப்படின்னு பார்க்கும்போது டீம் மனோசிசியில இருந்து நிதிஷ் அவர்கள். பாய்ஸ் 2 டீமுக்கு வந்து செகண்ட் மேட்ச்க்கான டைம் ஷெட்யூல் என்னன்னா 9:10க்கு வந்து ஃபர்ஸ்ட் பால் வந்து போலிங் பண்ணணும். 2 டீமுக்குமே டைமர் ஆன் ஆயிடும். எந்த டிசிஷனாலுமே கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் வேகமா